வெஜ்ஜிலே வடை செய்கிறாருன்னா 3 காய்கறி வச்சு மசாலா வடை சாப்பிட்ருப்போம், கீரை வடை சாப்பிட்ருப்போம், உளுத்த வடை சாப்பிட்ருப்போம், கடலைப்பயிறு வடை சாப்பிட்ருப்போம், நிறைய வடை சாப்பிட்ருப்போண்ணா. வாசனையில் பார்த்தா சைவம் மாதிரி தெரியலண்ணா, அசைவம் மாதிரியே இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது. இன்னைக்கு அருமையான சமையல் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போகிறோம். வழக்கம் போல அதுக்கு முன்னாடி நம்ம தம்பியை ஒரு கேள்வி கேட்டுருண்ணா. எப்போ பார்த்தாலும் கோயிலாக பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறது, நீ அக்கா வந்து பொண்ணு பார்த்து வைக்கிற மாட்டேங்க. அதனால் கோயிலுக்கு வேறு பொண்ணாவது பார்க்கலான்னு போயிருக்கா. கடவுளை பார்த்து கடவுளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்று வாங்கி கொடுக்குண்ணா. அதுக்காக போயிருந்தியா? ஏன்னா இவன் 50வது ஃபோன் வாங்கி வித்துட்டான். அது கடவுளுக்கு ஒன்று 51 கொடுக்க போகிறான். ஏன் தம்பி நீங்கள் கடவுளுக்கே மொபைல் வாங்கி கொடுக்க போறீங்க? அப்போதான் நம்ம வாழ்க்கை, அப்போதான் என் வாழ்க்கையில் விளையாடாமல் மொபைலில் விளையாடுவாருன்னு சொல்ல வந்தான். அப்படியா? அதாவது என்ன சொல்கிறேன்னா, இவன் வந்து பஸ் ஸ்டாண்டை இறங்கும் போதே அவங்க வீட்டில் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. யாரு? அந்த ஒரு ஊருக்கு பொண்ணு பார்க்க போகிறான். இப்போ அந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறான். அது முன்னாடி அங்கே பொண்ணு பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க மாப்பிள்ள. நான் என்ன பண்ணுவேன், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலனா இவன் அந்த பொண்ணை பார்க்க போகணும்னு போயிட்டாவே போறேன்னா அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமே ஆயிடுதுன்னா. அவ்வளோ ராசி தம்பிக்கு. இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான விருந்து ஒன்று கொடுக்க போறாரு மாஸ்டர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வடையெல்லாம் வந்து மசாலா வடை சாப்பிட்ருப்போம், கீரை வடை சாப்பிட்ருப்போம், உளுத்த வடை சாப்பிட்ருப்போம், கடலைப்பயிறு வடை சாப்பிட்ருப்போம், நிறைய வடை சாப்பிட்ருப்போண்ணா. மண்ணில் உளுந்த வடை கூட தொடச்சிட்டு சாப்பிட்டு இல்லையா? இன்னொன்று நீ சாப்பிட்டதா கேள்விப்பட்டேன். ஆமாம், நான் பசிக்கு வந்து ஊசி போன வடை கூட சாப்பிட்டு. ஆனால் இவர் வந்து என்ன 3 காயை வச்சு சும்மா சூப்பராக ஒரு வடை ஒன்று செஞ்சு தரேன். வெஜ்ஜிலே வடை செய்கிறாருன்னா 3 காய்கறி வச்சு. 3 காய்கறி சொன்னீங்களா? அது என்ன ஸ்பெஷல் அந்த 3 காய்கறி? பலா வாழை இதெல்லாம் காய்கறியா? அப்பா கேட்டுக்கிறா, பலா வாழை வந்து காய்கறியா? காய் தானே இது. மாங்காய், வாழைக்காய், பலாக்காய். என்னென்ன காய்ங்க அது? வெள்ளரிக்காய்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் தனி மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பொடி, கரம் மசாலா, உப்பு, ஜீரக பொடி. வாய்முறை வேண்டாம், செய்முறைக்கு போயிடலாமா? இன்னைக்கு என்னென்ன ஏழை மக்களுக்காக கொடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெய் புலாவ் சாதம். நெய் புலாவ் சாதம்? இல்லை, நெய் புலாவ் சாதம் வேறு. என்னென்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெய் புலாவ்னா ஓகேங்க சாப்பாடு, வெஜ்ஜு குருமாங்கண்ணா, தயிர் பச்சடி, கேசரி, வாழைப்பழம், வாட்டர் பாட்டில். அது கூட ஸ்பெஷலாக வந்து நம்ம இன்னைக்கு அந்த காய்கறி வடை 3 காய்கறி போட்ட ஒரு வடை முருகலாக கொடுக்குறோமா? புலாவில் எல்லாத்துலேயும் வைக்கிறோம். வாட்டர் பாட்டிலோட கொடுப்பாங்களாம். வாழை இலையில இப்போ மடித்து துணிப்பையில் போட்டு வாட்டர் பாட்டிலோட கொண்டு ஏழை மக்களுக்கு கொண்டு கொடுக்குறேன். நான் இந்த சிறப்பான விருந்து வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ திருமதி சுப்பம்மா அவங்களோட 3ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக கொடுக்குறாங்கண்ணா. அம்மாவுடைய அன்பை என்றும் மறவாத அம்மாவை நினைத்து உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திரு சுப்பிரமணிய ராவ் ஆனந்தி குடும்பத்தார் மலேசியாவிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறாங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றும் நீடித்து நிலைச்சி இருக்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்கள் பசியார போகிற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் காய்கறி வடை போடுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கேமு, இதை பார்க்கலாங்களா? கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி எங்களோட 3 பேர் கோரிக்கையும் ஒரு சின்ன கோரிக்கை. ஓகே, இந்த கேமில் ஜெயிச்சவங்களுக்கு என்ன கிடைக்கும் பரிசு? 200 ரூபாடா. 200 ஒரு லாலிபாப் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா 200 ரூபா. சாப்பிடல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த லாலிபப்பு சோப்பு ஃப்ரீ. ஆமாம், டப்புன்னு போய் அடையில சொல்லக்கூடாது. தோத்துட்டீங்கன்னா செட்ராயிலோட சோப்பு மற்றவங்களுக்கு கொடுக்கப்படும். லாலிபப்பு சோப்பு கொடுத்துட்டு அப்படியே தண்ணி கொடுத்துட்டு குளிச்சுட்டு போடுவேன். சரி, போட்டி ஆரம்பிக்கலாங்களா? விஜயாக்கா எப்படியாவது முயற்சி பண்ணி ஜெயிச்சிடும், நம்ம வண்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்குது. கேம் தெரியுங்களா உங்களுக்கு? கடைசி வரைக்கும் யார் ஜெயிக்கிறாங்களோ, அதாவது யார் தோக்காம கடைசி வரைக்கும் யார் லாலிபாப்பை கரெக்டாக சாப்பிட்றாங்களோ, சோப்பை யார் கரெக்டாக மோந்து பார்க்குறாங்களோ அவங்க தான். லாலிபாப்னு சொல்லக்கூடாது தம்பி, சோப்பை மோந்து பார்க்கணும், லாலிபாப்பை நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடலாம். ஆரம்பிக்கலாமா? கைக்கிட்ட வைங்க, கைக்கிட்ட வைங்க. 3 பேருமேவா? ஆமாம், அப்புறம் தனித்தலையா பண்ணுவாங்க. சோப் லாலிபப், சோப் லாலிபப், சோப் லாலிபப், 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 சோப், சோப் லாலிபப், சோப் லாலிபப், சோப் லாலிபப், லாலிபப், சோப், சோப் லாலிபப், சோப், சோப், கை கிட்ட போயிடுச்சுல. லாலிபாப், லாலிபாப்,
சோப் சோப் லாலிபாப் லாலிபாப் சோப் 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 லாலிபாப் லாலிபாப் சோப் இப்போ விட்டா 200 200 400 400 லாலிபு அவள் லாலிபாப் குடுறா அவளுக்கு. வாட பருப்பில் வடை சாப்பிட்டு ஒரே வெறுப்பாகி போச்சு. அதனால் நீ காய்கறியில் வந்து ஒரு வடை சாப்பிட்லான்ட்டு கிருஷ்ணமூர்த்தி கூப்பிட்டு வந்திருக்காரு என்ன. அதனால் வடைக்கு தேவையான பொருளுங்கண்ணா செக்கெண்ணெய், சுத்தமான கடலை எண்ணெய், சீரகத்தூள், காஷ்மீரி தூள், தூள் உப்பு, கடலை மாவு, தனிமிளகாத்தூள், சீரகத்தூள், உருளைக்கிழங்கு சீவி வச்சுது, வெள்ளரிக்காய் சீவி வச்சுது, கேரட்டு சீவி வச்சுது. வடைக்கு தேவையான பொருள் பார்த்துட்டாங்கன்னா இப்போ வந்து அதை வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோங்கண்ணா. மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சு வடையை தட்டி போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்படி கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் அப்படி கலக்க போகிறேன். அப்படி எல்லாம் கலக்கணும். முதல்ல அதுக்கு வந்து ஒரு துணியில் கேரட்டு, வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு மூணையும் நல்லா தண்ணி புளிஞ்சு எடுத்துக்கிறாங்க. நான் முதல்ல கிருஷ்ணமூர்த்தி இப்போ வந்து ஒரு 10 வடைக்கு அளவு சொல்லுங்களேன். வீட்டில் செய்கிறவங்க வீட்டில் செய்கிற அளவுக்கு 10 வடைக்கு அளவாக வந்துட்டு 2 உருளைக்கிழங்குண்ணா. 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். 2 உருளைக்கிழங்கு சீவி வச்சுக்கணுண்ணா. ஒரு 2 வெள்ளரிக்காய், அப்புறம் ஒரு 4 கேரட்டுங்க. 4 கேரட் 4 கேரட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து புழிஞ்சுக்கிறாங்க. 3 காய்கறி சேர்த்துக்கிறாங்க. உருளைக்கிழங்கு போடுறாங்கண்ணா. கழுவி எடுத்து துணியில் வச்சு புழிஞ்சுக்கிறாங்கண்ணா. ஒரு வெள்ளை துணியில் வச்சுட்டுமா தண்ணியில் அப்படியே வெள்ளை துணி முருக வேண்டியதானே. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறோம். வெறும் காய்கறி மட்டும் தான் இருக்கணும். தண்ணி எல்லாம் எடுத்துறோம். அவ்வளோதானே. இனியால் முடிஞ்ச பல வரையும் கொடுத்துட்டா இனிமேல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. அப்புறம் கிருஷ்ணமூர்த்தியா எல்லாம் சக்கையோடு எடுத்துட்டா. நல்லா புரிஞ்சிருக்கா தம்பி? அண்ணா நல்லா புழிஞ்சிருக்காருண்ணா. நல்லா புழிஞ்சு எடுத்துட்டாருண்ணா. இப்போ வந்து அதுக்கே வந்து மசாலா பொடி போட்டு சேர்த்துக்கிறாங்கண்ணா. உங்கள் வீட்டில் இப்படி தான் புழிஞ்சு எடுப்பாங்க வர. அதே மாதிரி எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகா பொடினா நம்ம வந்து நிறைய எடுத்துருக்கனால கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கிறோங்கண்ணா. காஷ்மீர் சில்லி பொடினா கலருக்காகண்ணா. அது 1 ஸ்பூன் தாங்கண்ணா. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் தாங்கண்ணா. கரம் மசாலா 1 ஸ்பூன் தாங்கண்ணா. தேவையான அளவு உப்புண்ணா. தூள் உப்புண்ணா. நம்ம வந்து இப்போ ஒரு 60 பேருக்கு பண்ணுறோன்னா 60 பேர்னால அதிகமாக போடுறோம். நீங்கள் 2 உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு ஸ்பூனாக போட்டுக்கிங்க 10 வடைக்கு. அடுத்தது கடல மாவுண்ணா. 2 உருளைக்கிழங்குக்கு 5 ஸ்பூன்னா நம்ம வந்து 60 வடை சுடுறதுனால கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேங்கண்ணா. அவ்வளோதாண்ணா. மசாலா பொடி போட்டாச்சுன்னா இப்போ கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேங்கண்ணா. நல்லா டைட்டாக கலக்கணும்னா அப்போ தானே வடை வரும். அவர் அங்கே கலக்கின்னு இருக்காருண்ணா. அதனால் இப்போ நம்ம கட்டாயம் ஏற்றிய நம்ம பொரிச்ச எண்ணெயோடு சேர்த்துக்கிறோம். பக்குவம் வந்துருச்சுங்களா? பக்குவம் கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம வடைக்கிழவா உருட்டி எடுத்து வடைக்கிழவா தட்டி வச்சுக்கிறேங்கண்ணா. கொஞ்சம் ஈரமாகவும் இருக்கணும், கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கணும். நம்ம டைட்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஈரமாகவும் இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த வடை வந்து கரெக்டாக சேஃபுக்கு வருங்க. இல்லைன்னா அந்த சேஃப் வராதுங்கண்ணா. ரொம்ப மொத்தமாக போட்டால் உள்ள உருளைக்கிழங்குலாம் வேகாதுங்கண்ணா. அதனால் கொஞ்சம் தட்டி போட்டுட்டோம்னா இந்த அளவுக்கு போட்டுட்டோம்னா கரெக்டாக. இந்த சைஸ்லேயும் போட்டால் நல்லா. இந்த சைஸில் போட்டால் கரெக்டாக இருக்கும். வடையை போட ஆரம்பிச்சிடலாங்களா? இந்த சைஸ் தட்டி அப்படியே போட ஆரம்பிச்சிக்கலாங்கண்ணா. நான் போடுறேங்கண்ணா வடையை. இருக்குங்க. பார்த்துங்கண்ணா. அப்படியே பெரட்டி எடுக்கிறீங்களா? அப்படியே பெரட்டி எடுக்க வேண்டியதான். ஒன்று வேகட்டும். ஒன்று வெந்திருக்கு, ஒன்று வேகலை. இன்னும் அப்படி தானே பதம் வரும். எடுத்துலாம் தம்பி. எடுத்துலாண்ணா. காய்கறி வடைகள் சிறப்பாக வந்துட்டு இருக்கு. அப்படியே எழுதுங்க பார்ப்போம். அப்படியே வித்தியாசமான வடைப்பா. சத்தம் எப்படி வருது பார்த்தியா? அப்படியே பக்காவும் வருது. நான் கூட காய்கறியில் எப்படா போட்டால் பிரிஞ்சிடுமோ ஓடிடுமோன்னு பார்த்தோம். அடுத்தடுத்த செட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்தடுத்த செட்டு அப்படியே போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பு வடையே தோக்கடிக்க மாட்டேது. சாப்பிட்ட பிறகு தான் இது என்ன வடைனே அவங்களுக்கே தெரியும். நல்ல மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்தாச்சு. எடுத்துலாங்களா? வடை எடுத்துலாங்களா? அருமையாக இருந்திருக்குண்ணா. சூப்பருங்க. கலரே பாருங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. காய்கறி வடை சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்கா? ஏற்றி முடிச்சிட்ட போல இருக்கு. ஒன்று இருக்குன்னே சமைக்கும் போது ஒன்று சாப்பிட்டான். இப்போ சாப்பிட்டு மக்களுக்கு சொல்லணும்ல அண்ணா. இது வரலையும் நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்தே காய்கறி வடை பார்த்ததில்லைண்ணா. ஆனால் மாஸ்டர் கீமு செஞ்சு கொடுத்துருக்காரு. நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்ண்ணா நல்லா சூப்பராக இருக்குண்ணா. பொசுன்னு நம்ம பஜ்ஜி சாப்பிடலாம். சைடு பல்ல வச்சு சாப்பிட்றோம். காய்கறி வடைண்ணா சாப்பிட்டு பார்த்துடலாங்கண்ணா. செஞ்சு நீயே சாப்பிட்றியா?
எப்படி வந்திருக்குன்னு அவங்க தானே முதல்ல டேஸ்ட் பார்க்கணும். கண்டிப்பாக உண்மை. ஆனால் நீ பார்த்துட்ட அவர் அங்கேயே பார்த்துட்டாருண்ணா, அடுப்பு இங்கே பேர் சைடில் டப்பு டப்புன்னு தள்ளுறது. எப்படி வந்திருக்கு? சூப்பராக வந்துருக்குதுண்ணே. நல்லா அந்த வெள்ளரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு அதோட சுவை எப்படின்னா தனித்தனியாக தெரியுது. வெள்ளரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு சூப்பராக நல்லா அந்த மாவில் பிசைஞ்சு வடை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வடையாகவும் நல்ல சுவையாகவும் இருக்குங்க. சைவத்தில் இப்படி ஒரு வடை, சைவத்தில் இப்படி ஒரு வடை. ஆனால் வந்து வாசனையில் பார்த்தா சைவம் மாதிரி தெரியலண்ணா, அசைவம் மாதிரியே இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. என்ன தம்பி மைனஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க? எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக இப்போ தானே பண்ணி கொடுத்தாங்க செத்த நேரத்தில். வடையை தனியாகவே சாப்பிடலாம், இருந்தாலும் இன்னும் சுவையை கூட்டுறதுக்கு இந்த ஸ்டைலில் மைனஸாக கொஞ்சம் அடித்து வச்சுருக்கோம். இப்போ அதில் அப்படியே தடவி சாப்பிட வேண்டியது தான். வாழ்க்கையில் தான் ஒன்றும் சேர முடியல, இதுலையா சேர்த்துக்கலாம்டா. இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குமே. உண்மையில என்ன மைனஸ் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல்ல இந்த மாதிரி சொட்டா இப்படி ரெஸ்டாரண்ட் ஃபீல் போயிட்டு அப்படியே அப்பா. அது மட்டும் இல்லைன்னா சின்ன குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட்ட பிறகு தான் இது என்ன வடைன்றதே தெரியும். அதுவும் ஒரு சில பேருக்கு தான் தெரியும். உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து மைனஸ்லேயே தொட்டு சாப்பிட்லான்னா, நாங்கள் வந்து மைனஸில் சாப்பிடணும்னு சொல்லி தான் மைனஸ் எடுத்து செஞ்சோம். மக்களுக்கு வந்து வடையை மட்டும் தான் கொடுக்குறாங்க, மைனஸ் கொடுக்கலைங்க. ஆனால் இது சாப்பிடும் போது வந்துட்டு ஒரு சிக்கன் சாப்பிட்ற, கைமா சாப்பிட்ற ஃபீல் வருதுங்க. உண்மைதான், அந்த மாதிரி இருக்குதுண்ணா வடை. அது இந்த வெள்ளரிக்காயோட ஃப்ளேவர் அப்படி தனியாக ஏறி நிற்கிதுங்கண்ணா. சாப்பிடும்போது சூப்பராக இருக்குதுண்ணா. பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம காய்கறியில் வடை சுட்டு சும்மா புதுவிதமாக செஞ்சு கொடுத்துருக்கோம். அதுவும் ஏழை மக்களுக்கும் கொண்டு கொடுக்க போகிறோம். இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வ திருமதி சுப்பம்மா அவங்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து மலேசியாவிலேருந்து ஏழை எளிய மக்களுக்கு விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் சுவைச்சிட்டோம், ஏழை எளிய மக்களுக்கும் கொண்டு கொடுக்க போகிறோம். போகலாங்களா? போகலாம். விஜயக்கா பார்சல் போயிட்டுருக்குண்ணே. வெஜ்ஜு காய்கறி வடைனே பார்சல் போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுங்கள். போட்டுக்கிட்டே இருக்கோம். என்னென்ன பார்சல் போட்டுன்னு பார்த்துருவோமாக்கா? பார்த்துடலாண்ணே. நல்ல வெஜ்ஜு பிளவு. என்ன பிளவு? அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெஜ்ஜு குருமா. இல்லை வைங்க, தயிர் பச்சடி ஒன்று, பைனாப்பிள் கேசரி ஒன்று. இன்னைக்கு ஸ்பெஷல் வடை, காய்கறி வடை வெஜ். ஒரு வாழைப்பழம், அது கூட வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சு கொடுக்குறாங்க. இதே மாதிரி பார்சல் போட்டு கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி கொண்டே கொடுக்க போகிறோம். தெய்வ திருமதி சுப்பம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக மலேசியாவிலேருந்து உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. குடும்பத்தார்களுக்கும் அவர் உற்றார் உறவினர்கள் சொந்தமாக அனைவரும் நீடோடி வாழ்க, பல்லாண்டு வாழ்க, கடவுளை இறைவா போட்டு. அக்கா, தெய்வ திருமதி சுப்பம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக மலேசியாவிலேருந்து உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், உள்ள விட்டு நல்லா இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், மனம் நிம்மதியாக வேணும். தெய்வ திருமதி சுப்பம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக மலேசியாவிலேருந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா. நல்லதே நடக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தெய்வ திருமதி சுப்பம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக மலேசியாவிலேருந்து அவங்க உறவுகள்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. மலேசியாவிலேருந்து உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா சாப்பிடுங்க, நெய் சோறு எல்லாருக்கும் சாப்பிடுங்க. குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் தீர்க்காய்ச்சலுக்கு என்னை படைத்த இறைவனை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். சுப்பம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக மலேசியா வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. கொடுத்த குடும்பம் என்னைக்கு அந்த கடவுள் அருள் அனுகிரகம் பெற்று நல்லா இருக்கணும். தெய்வ திருமதி சுப்பம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக மலேசியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஐயா கணபதி, சாப்பாடு கொடுத்த குடும்பம் பக்கா மாறி செல்வாக்கா இருக்கணும், நல்லா இருக்கணும் கணபதி ஐயா. தெய்வ திருமதி சுப்பம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் மலேசியாவிலேருந்து விருந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கேன். மலேசியாவிலேருந்து விருந்து கொடுத்துருக்காங்க. நல்லதே நடக்கும். பாட்டிமா, தெய்வ திருமதி சுப்பம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக மலேசியாவிலேருந்து விருந்து கொடுத்துருக்காங்க. தெய்வ திருமதி சுப்பம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் மலேசியாவிலேருந்து விருந்து கொடுத்துருக்காங்க. உன் மக்கள் இன்றைக்கும் நல்லா தான் இருக்கும், போயிட்டு வா, நீ மக்களும் நல்லா தான் இருக்கணும். ஐயா, தெய்வ திருமதி சுப்பம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் மலேசியாவிலேருந்து விருந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துருப்பீங்க, ரோட்டோரம் வீடியோ இல்லாத ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில் விருந்து கொடுத்தோம். நான் இந்த சிறப்பான விருந்து வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ திருமதி சுப்பம்மா அவங்களோட 3ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக கொடுக்குறாங்கண்ணா. அம்மாவுடைய அன்பை என்றும் மறவாத அம்மாவை நினைத்து உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திரு சுப்பிரமணிய ராவ் ஆனந்தி குடும்பத்தார் மலேசியாவிலேருந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறாங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றும் நீடித்து நிலைச்சி இருக்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்கள் பசியாருன்னு ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இதே மாதிரி உதவிலாம் நீங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையால் பாண்டி. அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.